அனைவருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் டு ப்ராஃபிட் ட்ரேடிங் அகாடமி சார்பாக இருக்கிறோம். என்எஸ்சி இண்டெக்ஸ்னுடைய லைவ் ட்ரெண்ட் பார்க்குறோம். ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன், ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம லைவாக பார்க்க போகிறோம். மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகி 1 hour ஆச்சு. 9:15 தாண்டி மார்க்கெட் போயிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட்டில் என்எஸ்சி இண்டெக்ஸில் அதாவது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இது மூணுத்தோடைய ஸ்டேட்டஸை நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க சார்ட்டுக்கு போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸோடைய மூவ்மெண்ட் சார்ட். ஓகே, நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் 90% அப் ட்ரெண்ட் வந்து வச்சிருக்காங்க. ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சரி, ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸும் சரி, இப்போதைக்கு அவங்க டைரக்ஷன் ட்ரேட் பண்ணுறது 90% அப் ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மார்க்கெட் கீழே இறங்கினாலும் மேலே ஏறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது அவங்க ரேஞ்சஸ் செட் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 22,810, 22,750, 22,690 இந்த ரேஞ்செல்லாம் அவங்க வந்து அப் ட்ரெண்ட் போவாங்க. அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தா அது 22,600 இருக்கு. அங்கே ரீச் ஆகும்போது தான் அவங்க ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுவாங்க. மீதெல்லாம் பை ட்ரெண்டுக்கு அவங்க அதிகமான மூவ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி செக் பண்ணி. ஓகே, இப்போ நம்ம பார்த்தது பேங்க் நிஃப்டியோட சார்ட். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியும் 90% அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. வால்யூம் ஜோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 48,520, 48,375, அந்த 48,220 அந்த ரேஞ்சில் வந்து அவங்க வந்து பை வால்யூம்ஸ் வச்சிருக்காங்க. அந்த ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தா 48,000 அவங்க வச்சிருக்காங்க. இந்த ரேஞ்செல்லாம் மார்க்கெட் திரும்பறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. மார்க்கெட் செல் சைடு வரணும்னா ஒரு 48,000 கீழே வந்தால் மட்டும்தான் டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. வந்து ஃபின் நிஃப்டி அதெல்லாம் ஓகே. இப்போ நான் பார்த்துறது வந்து ஃபின் நிஃப்டியோட சார்ட், ஃபினான்ஷியல் நிஃப்டி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் 90% அப் ட்ரெண்ட் தான். நேற்று ஒரு மிக மூவ் பண்ணுறதால இப்போ 90% அப் ட்ரெண்ட் காமிக்குது. இப்போதைக்கு மார்க்கெட் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் 21,610, 21,550, 21,490 இந்த ரேஞ்செல்லாம் வந்து வால்யூம் இருக்கும். ஒன்ஸ் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த சேம் டைம் 21,400க்கு கீழே மார்க்கெட் டிராவல் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். உங்களுக்கு மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் ஆன் ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் 4 o'clock அப்புறம், அதாவது மார்க்கெட் 4 o'clock அப்புறம் நம்ம இஓடி ஸ்டேட்டஸும் அப்டேட் பண்ணுறோம். மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு, நாளைக்கு எப்படி ரன் ஆக வாய்ப்பு இருக்குன்றதையும் நம்ம வந்து வாழ்றோம். அதையும் நீங்கள் நம்ம யூடியூப் சேனலில் செக் பண்ணலாம். நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ குட் ப்ராஃபிட் டுடே.